Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து ஜூன்ல இருக்கும். அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து ஜூலைல இருக்கும்னு சொல்லிருந்தேன். இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்மளோட RRB யோட சென்னை வெப்சைட்ல இந்த நோட்டீஸ் வந்து அப்டேட் பண்ணல. பட் RRB யோட அலகாபாத் வெப்சைட்ல வந்து எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சென்னை வெப்சைட்ல வந்து இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ RRBயோட அலகாபாத் வெப்சைட் வந்து நான் வந்துருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க 13/5/2025 ZEN number 5/2024 நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 1 ஃபார் த போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். ஓகே, இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ரயில்வேல நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி PDF வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுல தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டீடைலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ZEN number 5/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். இந்த நோட்டீஸ்ல கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 1 ஃபார் த போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். ஓகேவா? RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட்டுக்கான நோட்டீஸ் தான் இது. ஓகேவா? இதுல என்ன சொல்லிருக்காங்க? டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் த above ZEN is as under ZEN number 5/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 5 ஜூன் 2025 டு 23 ஜூன் 2025 15 நாள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? அப்போ RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகுது, 23 ஜூன் 2025 முடியுது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? the link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidate will be made live 10 days prior to the exam date on the official website of all RRB. அதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கான எக்ஸாம் சிட்டி, அதாவது எங்க உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சிட்டி இன்டிமேஷன், SC/ST கான டிராவல் அத்தாரிட்டி, அதாவது அவங்க வந்து ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம், ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிக்கலாம். அதுக்கான இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அபிஷியல் வெப்சைட்ல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 ஜூன் வந்து எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ஓபன் ஆகும். 5 ஜூன்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா 25 மேல வந்து உங்களுக்கு எந்த சிட்டில எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்க போகுதுங்க கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, புரியுதா? எதுக்காக இந்த சிட்டி இன்டிமேஷன் 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்கன்னா, சப்போஸ் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தூரமா இருக்குன்னா 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிருவீங்க இல்லையா, அதனால தான் சிட்டி இன்டிமேஷன் 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. ஓகேவா? சோ 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா சிட்டி இன்டிமேஷன் வரும். உங்களுக்கு 23ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 13 ஜூன்ல தான் என்ன பண்ணுவாங்க, சிட்டி இன்டிமேஷன் வரும். இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல சிட்டி இன்டிமேஷன் வரும். உங்களோட எக்ஸாம் டேட்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணி எந்த சிட்டில எக்ஸாம், எந்த டேட்ல எக்ஸாம்ங்கறத பாத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? டவுன்லோடிங் ஆஃப் e-call letter will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. ஓகே, அப்ப என்னோட ஹால் டிக்கெட் நான் எப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம்னா 1ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1ஆம் தேதி இல்லனா 2ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோட்டீஸ்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா 5 ஜூன்ல வந்து ஆரம்பிக்குது, 23 ஜூன்ல வந்து எக்ஸாம் வந்து முடியுது. மொத்தம் 15 நாள் வந்து என்ன ஆக போகுது, எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்ல எக்ஸாம் வந்து நடக்கும். உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து எக்ஸாம் டேட்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து உங்களோட எக்ஸாம் டேட்ல இருந்து
இருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த நோட்டீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆதார் linked biometric authentication of candidate will be done in the exam center prior to entry in the exam hall. Candidate are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credentials at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. ஓகேவா? சோ இது எப்பவுமே இதுக்கு முன்னாடி ரயில்வே எழுத போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களோட ஆதார் கார்டு வந்து எடுத்துட்டு போகணும். அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே இங்க நடக்கும். கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் who have verified their ஆதார் during the application submission stage are requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked condition in the UIDAI system. ஓகே, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னன்னா உங்களோட ஆதார் வந்து எப்படி அன்லாக் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். UIDAI வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஆதார் வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் ஒரு வீடியோ வந்து தனியா அப்லோட் பண்ணிருக்கேன். தெரியல அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, உங்களோட ஆதார் லாக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்லாக் பண்ணிருங்க. சப்போஸ் உங்களுக்கு அகைன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆதார் வந்து அன்லாக் பண்றது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, பிஃபோர் கம்மிங் டு எக்ஸாம் சென்டர் டு அவாய்ட் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ப்ராசஸ் ஆன் த சேம் டே. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஈஸியா UIDAI வெப்சைட்ல போய் நம்மளோட ஆதார் வந்து என்ன பண்ணிரலாம், அன்லாக் பண்ணிரலாம். ஓகேவா? கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெஃபர் ஒன்லி டு தி அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் RRB for latest updates on the recruitment process. Please do not mislead by unauthenticated sources. ஓகேவா? RRB வெப்சைட்ல வர்றத மட்டும் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணனும். வேற எதையும் பார்த்து ஏமாந்துறாதீங்கங்கறத சொல்லிருக்காங்க. ஓகே, இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா 13/5/2025 இன்னைக்கு தான் RRB யோட வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால இது கண்டிப்பா 100% அபிஷியல் தான். ஏன்னா சில வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு, சில RRB யோட வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆகல. பட் நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா RRB யோட வெப்சைட்லயும் இந்த நோட்டீஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சேம் இதே நோட்டீஸ் தான். ஒன்னு இங்கிலீஷ்ல அப்டேட் பண்ணுவாங்க, இன்னொன்னு வந்து ஹிந்தில அப்டேட் பண்ணுவாங்க. ரெண்டு நோட்டீஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் டவுன்லோட் பண்ணி பாப்பீங்க. ஓகே, எல்லா வெப்சைட்லயுமே RRB யோட வெப்சைட்லயுமே நாளைக்குள்ள கன்ஃபார்மா அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்ல மட்டும் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கவங்க எல்லாரும் ரெடியா இருங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது மாதிரி எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB NTPC கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் நாம கண்டக்ட் பண்ண லைவ் டெஸ்டோட சொல்யூஷன் வந்து ஆப்ல மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சோ இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப், மொபைல் போன் எல்லாத்துலயுமே சொல்யூஷன் வியூ ஆகுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அது மாதிரி NTPCக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த 25 நாளைக்குள்ள நான் நிறைய டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல அட்லீஸ்ட் நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஓகேவா? எக்ஸாம் போறதுக்குள்ளே மினிமம் 10 ஃபுல் டெஸ்ட், மேக்ஸிமம் 20 ஃபுல் டெஸ்டாவது எடுங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லி நம்ம ஆப்ல லைவ் கிளாसेस எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. சோ நல்லா படிங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சிட்டு இருப்பீங்க, அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம் எப்போ இருக்கும்னா ஜூலைல இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஜூன்ல NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு அபிஷியல் இதுல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜூலைல வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஜூலைல அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் இருக்கும். சோ நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க RRB எக்ஸாம் படிக்கிறீங்க, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட பேட்ச், NTPCயோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPCயோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ இருக்க 25 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். CBT 1 ஓட டெஸ்ட், CBT 2 ஓட டெஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருப்போம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் வந்து 1999. இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். NTPCக்காக ஸ்பெஷலா டெய்லி பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸஸும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகேவா. டெஸ்ட்டை ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. டெஸ்ட் ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த டைம்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது மஸ்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் ரியல் எக்ஸாமை வந்து கரெக்டாக போய் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க.